சாய்ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னை முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லே. நான் காப்பாற்றுவதற்காகத்தான் வந்தேன். தயவு செய்து இதை நிராகரித்து நீ தேவையில்லாத விஷயத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டாம். நான் ஏன் உனக்கு எல்லா விஷயத்தையும் முன்பே வந்து சொல்கிறேன் என்றால், சில விஷயத்தில் நீ மாட்ட வேண்டாம். தேவையில்லாமல் எதையும் நினைத்து நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காக மட்டும்தானே தவிர, நிச்சயமாக என்னுடைய பிள்ளை சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும் என்றுதான் வருகிறேனே தவிர, மற்றபடி உன்னை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நான் இப்பொழுது இந்த விஷயத்தை சொன்னேனானால் நிச்சயமாக நடக்கும் பொழுது நீ தப்பித்து கொள்வாய். அது நடப்பதற்கு முன்பே இதெல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நீயே சுதாரித்து தப்பித்து கொள்வாய் என்பதற்காக மட்டும்தான். என்னுடைய பிள்ளையே, வாழ்வில் நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் பார்த்திருக்கிறாய். எவ்வளவோ உன்னுடைய வீட்டில் உன்னை எப்படி சொல்வது, உன்னை அடிமையாக வைத்திருக்கிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள், எவ்வளவோ செய்கிறார்கள் உன்னுடைய வீட்டில். ஆனால் எல்லாவற்றையுமே நீ கடந்துதான் வந்து இந்த நிலைமையில் இருக்கிறாய். உனக்கு சிறு வயதில் உன் தாய் தந்தை, இப்பொழுது உன்னுடைய கணவனின் வீடு, உன் துணையின் வீடு இப்படி மாறிவிட்டது. நீ சிறு வயதில் இருந்தது போல இல்லை சுதந்திரமாக. ஆனால் இப்பொழுது சுதந்திரமே இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாய். சிறு வயதில் அம்மா அப்பாவிடம் சுதந்திரமாக இருந்தாய், கேட்டது கிடைத்தது, நல்லபடியாக இருந்தாய். ஆனால் இப்பொழுது எல்லாம் அந்த சுதந்திரம் இல்லை. கேட்டவுடனெல்லாம் எதுவும் கிடைப்பது கிடையாது. எல்லாவற்றிலும் கஷ்டமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்தை கூட ஆசையாக கேட்கும் பொழுது கூட அது உனக்கு, அதை நீ பெறும் பொழுது தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டுத்தான் உனக்கு அதை பெற்று தருகிறார்கள். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண்ணானவள் உன்னுடைய குடும்பத்தில் கலகத்தை மூட்டுவதற்காகவே உன்னுடைய குடும்பத்தை தேடி வருகிறாள். அதுவும் அவள் என்ன திட்டத்தோடு தெரியுமா வருகிறாள்? உன்னுடைய வீட்டில் இருக்கும் முக்கியமான நபரிடம் உட்கார்ந்து பேசி உன்னை பற்றிய நிறைய குறைகளை சொல்லி உன்னுடைய வீட்டில் மிக பெரிய ஒரு சண்டையை ஏற்படுத்தி, பிரச்சனையை ஏற்படுத்தி, உன்னை நிம்மதியாக வாழவே வைக்கக்கூடாது என்றே அவள் வருகிறாள். உன்னுடைய கணவனின் பக்கம் இருப்பவள் தான் அவள். உன்னுடைய கணவனின் சொந்தம்தான் அவள். அவள் என்ன செய்கிறாள் என்றால், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பொறாமை. அது மட்டுமல்லாமல் அவள் வீட்டுக்கு வந்துவிட்டு போவதற்கு நீ இடைஞ்சலாக இருக்கிறாய். நீ யார் வந்தாலும் எது வந்தாலும் நீ எதுவும் சொல்ல போறது கிடையாது. ஆனால் அவளுடைய மனதில் என்ன இருக்கிறது என்றால், இவள்தான் நம்முடைய வாழ்க்கையில் தொந்தரவு செய்கிறாளோ, நாம் ஏதாவது ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்று நினைத்தால் இவள்தான் அதெல்லாம் செய்ய விடாமல் ஆக்குகிறாளோ என்று நிறைய திட்டம் போடுகிறாள். திட்டம் போடுவது மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றே பல திட்டங்களை போட்டு உன் குடும்பத்தில் இருப்பவரிடம், எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் முக்கியமான ஒரு ஆளிடம் நீ ஏதாவது ஒரு விஷயம், ஒரு பொதுவாக எங்கேயாவது நீ வெளியில் செல்கிறாய் என்றாலும் வைத்துக்கொள், அதை பற்றிய தேவையில்லாத ஒரு விமர்சனங்களை எடுத்து வருவது. நீ சாதாரணமாகத்தான் சில விஷயத்தை பேசுவாய். ஆனால் அதையே கூட அவர்கள் கள்ள கபடமாக எடுத்துக்கொண்டு நீ பேசுவதை இன்னும் 4 வார்த்தையாக சேர்த்து போட்டு பேசி உன் குடும்பத்தில் சண்டை பிரச்சனை என்று நிறைய சண்டை மூட்டிவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்கலாம் என்றேதான் வருகிறாள். அவள் நல்ல எண்ணம் கொண்டவள் கிடையாது. நீதான் நினைக்கிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் நன்றாக இருப்பார்கள், நல்லதை மட்டுமே தான் உனக்கு செய்வார்கள் என்று. அது உன்னுடைய எண்ணம். ஏனென்றால் அதை தான் நீ செய்கிறாய். உன்னுடைய எண்ணம் போலவே எல்லோரும் இருப்பார்கள் என்று அவசியம் கிடையாது. அவரவர்களுக்கு தகுந்தது போலத்தான் இருப்பார்கள். இப்பொழுது பாத்தியா, கெட்டெண்ணம் பிடித்தவள் உன்னுடைய வாழ்க்கையில் சண்டையை ஏற்படுத்தி, பிரச்சனையை ஏற்படுத்தி உன்னை நிம்மதியே இல்லாமல் ஆக்கலாம் என்று வருகிறார். அவள் எப்பேற்பட்டவளாக இருப்பாள்? இவளை போன்றவரிடெல்லாம் பேசலாமா? இனிமேல் நான் சொன்ன நபரை உன்னுடைய வீட்டிற்குள் தயவு செய்து விடாதே. யார் உன்னுடைய வாழ்க்கையில் கலகத்தை மூட்டுகிறாள் என்பது உனக்கு நன்றாக தெரியும். உன்னுடைய கணவனுடைய சொந்தத்தில் இருப்பவள் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் கலகத்தை மூட்டுகிறாள். ஒன்று வீட்டிற்கு வந்து உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும்
முக்கியமான ஆளிடம் சொல்லி பிரச்சனையை மூட்டுகிறாய். இல்லை என்றால், தூரமாக இருந்தாய் என்றால் ஒரு அலைபேசியில் போட்டு நீ இதை செய்தாயா, அவள் அதை செய்தாயா என்று உன்னை பற்றியே பேசி 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 நீ ஏதாவது ஒரு சிறு தவறு செய்துவிட்டால் கூட அதை பெரிய விஷயமாக மாற்றி வீட்டுக்குள் சண்டையை உருவாக்கி விடுகிறார். இந்த நபரை எவ்வளவு தூரமாக வைக்க வேண்டுமோ வை. உன்னுடைய குடும்பத்தை உன்னால் மாற்ற முடியும். அவளை உன்னுடைய வீட்டிற்குள் வரவிடாமல் ஆக்க உன்னால் முடியும். நிச்சயமாக தங்கமே, அவளுடைய வார்த்தைகள், அவளுடைய காலடி தடங்கள் கூட உன்னுடைய வீட்டில் விழக்கூடாது. அவ்வளவு பெரிய மோசமானவள் அவள். யாருடைய குடும்பம் கெட்டு போகும், எதை பார்த்து நாம் சந்தோஷப்படலாம் என்று நினைத்து கொண்டு இருப்பவள். இந்த கெட்ட எண்ணம் கொண்டவள் எப்பொழுதுமே மற்றவனுடைய வாழ்க்கையை தான் பார்ப்பாயே தவிர அவளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்பதை அவள் பார்க்க மாட்டாள். அவளுடைய வாழ்க்கை வீணா போனாலும் போகலாம், மற்றவனுடைய வாழ்க்கையும் வீணாக போக வேண்டும். அதுதான் அவளுடைய எண்ணம். அதனால் மற்றவனை பற்றி நீ எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். நான் இப்பொழுது சொன்ன அடையாளத்தை வைத்து நிச்சயமாக அவளை உன்னுடைய வீட்டிற்குள் அனுமதிக்காதே. எல்லா விஷயத்தையும் நேரடியாக வந்து எனக்கு காப்பாற்ற தெரியும். முதலில் நான் இப்படி சொல்லிவிட்டேன். இதை முதலில் நீ ஞாபகம் வைத்துக்கொண்டு அவளிடமிருந்து உன்னுடைய குடும்பத்தை தப்பிக்கவை. இல்லை என்றால் இவளை மட்டும் நீ தொடர்ந்து உன்னுடைய வீட்டில் விட்டாயானால் நிச்சயமாக வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. நீ எந்த அளவு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவு நீதான் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இது போன்று இருப்பவர்கள் வாழ்க்கையில் தானும் நிம்மதியாக இருக்க மாட்டார்கள், மற்றவர்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டார்கள். நீ என்னுடைய பிள்ளை. உன்னை காப்பாற்றுவதும் உன்னை நல்வழி நடத்துவதும் உன்னை எல்லா விஷயத்திலும் இருந்து காப்பாற்றுவதும் என்னுடைய கையில் இருக்கிறது. சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அனைத்து கசப்பான விஷயங்களையும் நீக்கி சந்தோஷமான விஷயங்களை சீக்கிரமாக நான் தருவேன். இது போன்று இருக்கும் நபர்களை எல்லாம் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுப்பேன். அதற்கு நீ எனக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும். யாருடைய குடும்பம் எப்படி போனால் இவர்களுக்கு என்ன? தேவையே இல்லாமல் சிலரை மாட்டிவிட்டு அதை பார்த்து சந்தோஷப்படுவதுதான் இவர்களுடைய வேலையே. நீ எப்பொழுதும் என்னுடைய பிள்ளை. இப்பொழுது பார்த்தியா, நடக்கப் போகும் விஷயத்தை உனக்கு முன்பே வந்து சொல்லிவிட்டேன். இதே போல உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குமோ அது எல்லாவற்றையும் தெளிவாக நான் வந்து சொல்வேன். ஆனால் எல்லா விஷயத்திலும் உன்னை நான் காப்பாற்றுவேன். நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் இருந்து உனக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் இப்பொழுது ஒரு நபரை சொன்னேன் பார், அவள் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையை விட்டும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபரை விட்டும் ஒதுங்குவார். நிச்சயமாக அதுபோல அவளுடைய வாழ்க்கையில் செமையான தண்டனையை கொடுத்து அவளுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நரகமாக மாற்றி ஒவ்வொரு நாளும் அவளுடைய வாழ்க்கையை பிடிக்காமல் போகும் அளவுக்கு மாற்றுவேன். அது என்ன, அடுத்தவனுடைய வாழ்க்கையை கெடுத்து சந்தோஷப்படுவது? அவனவனுடைய வாழ்க்கையில் கஷ்டம் வரும்பொழுதுதான் கஷ்டம் என்றால் என்னவென்று தெரியும். புரிகிறதா? அவளுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தந்து அவளை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் நிரந்தரமாக வெளியே கொண்டு வருகிறேன். நீ எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஆனால் இப்பொழுதுக்கு அவள் உன்னுடைய வீட்டிற்குள் வராமல் பார்த்துக்கொள். எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் சரிதான், நீ அவளை உன்னுடைய வீட்டுக்குள் கூப்பிடாதே. அவள் நல்ல எண்ணம் கொண்டவள் அல்ல. உனக்காக சொல்கிறேன். அது நீ செய்வதும் செய்யாமல் இருப்பதும் உன்னுடைய இஷ்டம். உனக்காக நான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து 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 செய்து உன்னை ஒவ்வொரு இடத்திலும் நானே சந்தோஷமாக வாழ வைப்பேன். எந்த ஒரு நிலையையும் கண்டு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் அல்ல. எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து உனக்கு வழி நடத்துவேன். ஓம் சாய்ராம்.